வாழ்க்கையை குறித்து பரிதாபப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது பிரமிக்கிறாங்க. தாவீது சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவன் அப்படிதாங்க படைத்திருக்கிறார். நம்மை பரிதாபமா யாரையும் படைக்கவில்லை. தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிரமிக்கிறாங்களா, பரிதபிக்கிறாங்களா? ஹல்லேலூயா. இவளா, இவங்களா, இவனா, இவங்களா அப்படி பிரமிக்கிறார்களா? ஆண்டவரே, நீர் என்னை பரிதாபமாய் படைக்கவில்லை, பிரமிக்கத்தக்க அதிசயமாய். Glory. Hallelujah. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை, நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை பரிதாபமாய் படைக்கவில்லை, பிரமிக்கத்தக்க படைத்திருக்கிறார். பிறர் பார்த்து பிரமிக்கும்படியாக. ஜீசஸ், ஜீசஸ். அப்போ இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? ஐயோ பாவம், இந்த நிலைமை மாற ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகனை இங்கே வா, இங்கே கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. இயேசுவினிடத்தில் நெருங்குங்க. இயேசுவினிடத்தில் நெருங்கணும் நினைக்கும் போது எதிலையாவது விழுகிறோமா? அது நாம விழுந்ததல்ல. ஒருத்தன் என்ன செய்யறான்? தள்ளி விடுறான். ஜீசஸ். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நெருங்கும் போது சில சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் நெருங்கும் போதுதான் பிரச்சனையே. அதான் ஒரு பிரதர் சில வருடத்துக்கு முன்னாடி என் கூட இருந்து ஒருத்தர்கிட்ட பேசுறார். நான் எப்பெல்லாம் செபிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பெல்லாம் எங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடும். அதனால நான் செபிக்கவே கூடாதுன்னு தள்ளுறான். தாவீது சொல்லுகிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு, கர்த்தரோ எனக்கு, கர்த்தரோ எனக்கு. இன்னைக்கு அதுதான் கேட்க போறோம். இந்த தகப்பன் கத்துறான். பைபிள் சொல்லுகிறது 38வது வசனத்தில், அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு கத்துறான், கதறுகிறான், கதறுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். ஆமென். கத்துறா, கதறா, கண்ணீர் வடிக்கிறான். எதுக்கு தெரியுமா? ஒரு விடுதலை வேணும், ஒரு விடுதலை வேணும், ஒரு விடுதலை வேணும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும். என்ன ஜெபம் அது! நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். எத்தனை பேருக்கு எப்பனாலும் என்னால ஜெபிக்க முடியும்? சிலருக்கு அந்த பிரேயர் டைமை தாண்டிட்டா பிரேயர் ஓடாது. ஆமென். காலை 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விடுவார். ஆண்டவர், என் பிரேயர் டைம் 5 o'clock. நினைச்ச உடனே ஜெபம் பண்ண முடியலனால நமக்கு என்ன தேவை தெரியுமா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. விடுதலை தேவை. இதை நான் உணரணும், இதை நான் ஒத்துக்கணும். தாவீது ஒத்துக்கிட்டார். உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு. என்னால ஏன் முடியல? என்ன ஏதோ ஒண்ணு தள்ளுது. என்னால மொபைல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நியூஸ் பேப்பர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, எல்லாத்துக்கும் எனக்கு முடியுது. ஆனா எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபத்தில் இருக்க முடியலன்னா என்ன ஒண்ணு பிடிச்சு தள்ளிட்டு இருக்கு. நீ வர்றது வரைக்கும் தான் பரிதாபம், வந்ததுக்கு அப்புறம் மகத்துவம். முடியுதா? அவன் இந்த பக்தி உள்ளவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல கூட்டம் கூட்டமா போவாங்க. இன்னைக்கு தேவ சமூகத்திலே அநேகர் அப்படி பார்க்க முடியும்.
நம்முடைய வாழ்க்கை கூட பல நேரத்தில் அப்படிதானங்க இருக்கிறது. முடியல, எனக்கு முடியல, ஜெபிக்கலாம் தான் தோணுது, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா நான் செய்யறதோ தீமை, நிர்பந்தமான மனிதன் நான். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று பவுல் சொல்லுகிறார். என் ஆத்துமா உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். ஏன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகுது, முடியல. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுகிற தாவீது ஒரு சாயங்கால வேளையில ஜெபிக்கிறதுக்கு பதிலா கீழே யாரோ குளிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறார். மீதி எல்லாம் செய்ய முடியுது, மீதி எல்லாம் பார்க்க முடியுது, ஆனா கண்களை ஏன் ஏறெடுக்க முடியல? ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆமென். என்னால தேவனோடு சேர முடியலன்னா எனக்கு விடுதலை தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. இந்த பகல் வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஹல்லேலூயா, இந்த சத்தத்தை சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து கேட்டுக்கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால தேவனிடத்தில் சேர முடியவில்லை என்றால் ஆமென், ஒன்று உங்களை பிடித்து அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பவுல் சொல்ல வெட்கப்படல, தாவீது சொல்ல வெட்கப்படல. இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை, கர்த்தாவே என்னை விடுவியும், கர்த்தாவே என்னை விடுவியும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, பலனும் நீரே, ஜீசஸ். உம்மை தேடுகிறேன். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்க மகத்துவத்தை மக்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அலைக்கழிக்கப்பட்டு அவன் கசக்கி பிழியப்பட்ட வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அந்த 9வது அதிகாரம், கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக, 9வது அதிகாரத்தின் 42, 43 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 9:42. அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். ஆமென். இயேசு கிட்ட வரதுவரை அவன் வாழ்க்கையை பார்த்து அப்பா அழுறான். சீஷர்கள் எல்லாம் சுத்தி நின்று, பைபிள் சொல்லுகிறது, அவர்களாலே கூடாமற் போயிற்று. இன்னைக்கு என்ன பார்க்கிறவங்க பரிதாபமா பார்க்கிறாங்களா, பிரமிப்பா பார்க்கிறாங்களா? நம்மை பார்க்கிறவங்க எப்படி பார்க்கிறாங்க? நம்மளை பார்க்கிறவங்க எப்படி பார்க்கிறாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன இடத்துல கொண்டு வா. இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் பரிதாபமாய் படைக்கவில்லை, பிரமிப்பாய் தான் படைத்திருக்கிறார். அந்த பிரமிப்பு விளங்கணும்னா மகத்துவம் வெளிப்படணும். ஆண்டவரே, எனக்கு அப்போ ஆசை இருக்குப்பா, நெருங்க முடியல, நெருங்காதபடிக்கு சத்துரு தள்ளுகிறான். சீஷர்கள் கேட்கிறாங்க, எங்களால் ஏன் இது கூடாமற் போயிட்டு? இயேசு சொல்லுகிறார், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலையுமே அன்றி ஆமென் அது போகாது. அப்ப இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற அனுபவம் தேவை. ஜபத்துக்கு என்று நம்ம டைமை ஒதுக்கணும். இருக்கிற டைம்ல செபிக்கிற அனுபவம் இருக்கிறது, டைமை எடுத்து செபிக்கிற அனுபவம் இருக்கிறது. சில காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண பழகணும். 10 பேர்கிட்ட செபிக்க சொல்றது தவறல்ல, ஆனால் நான் எனக்காக செபிக்கவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தூங்குவதற்கு அவருக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் வேண்டாமே. ஆனால் 40 நாட்கள் உபவாசத்தில் இருந்துதான் புறப்படுகிறார். நமக்கு தெரியும்,
அவர் 40 நாள் உபவாசம் இருந்து புறப்படும் போதே சத்துரு ஆரம்பத்திலே வெளிப்பட்டான். சில காரியங்கள் ஆரம்பத்தில் தெரியணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் வெளிப்பட்டான். கர்த்தர் அப்புறப்படுத்திட்டு போகிறார். ஜெபிக்கும் போது சில காரியங்கள் தேவையில்லாதவைகள் வெளிப்படுத்தப்படும். அப்படி வெளிப்படுத்தப்படுகிறவைகளை அப்புறப்படுத்துகிறது ஜெபிக்கிறவனுக்கு எளிது. ஆமென். கீழே சீஷர்கள் வந்து அவ்வளவு அதட்டி அவர்களால் கூடாமற் போகும்போது இயேசு வந்து ஒரே வார்த்தை சொல்லும் போது அது அவனை விட்டு போக காரணம் என்ன? அவர் மலையில் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவரே, எனக்கு நெருங்க முடியலப்பா. நான் பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டுக்குள்ள ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா 5 வசனம் கூட என்னால படிக்க முடியலன்னா எனக்கு என்ன தேவை சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. விடுதலை தேவை. விடுதலை. ஒரு தேவ பிள்ளைக்கு இதுல விடுதலை தேவை. ஆண்டவர் சமூகத்தில் விழுவதை தவிர வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் கூட கெத்செமனே தோட்டத்தில் செபிக்க முடியாத பேதுருவால 10 நாட்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்து செபிக்க முடிந்தது என்றால் கர்த்தரால் அவனுக்கு கிடைத்தது விடுதலை. விடுதலை தேவை. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நீ ஆண்டவர்ட்ட வா, கேட்கணும். ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்கல்ல, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆமென். சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. இதே சம்பவம் மார்க் 9 எழுதப்படும் போது கர்த்தர் கேட்கிறார். அதனுடைய 21வது வசனத்துல அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று? அதற்கு அவன் சொல்லுகிறான், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, இந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு ஆண்டவரே. வேற எல்லாம் என்னால செய்ய முடியுது. ஆனா உங்ககிட்ட நெருங்கி வர என்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுது இல்ல. ஒரு ஸ்டெப். ஆண்டவர்கிட்ட எந்த விஷயத்தை சொன்னாலுமே டீட்டெயிலா சொல்லணும். ஆண்டவர் அதை கேட்க விரும்புகிறார். ஏன் இதெல்லாம் கேட்டுதான் அவனுக்கு சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவருக்கு? நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆனாலும் ஃபுல்லா கேட்கிறார்.